நீ ஒரு செலவு மட்டும் விவசாயி பாதை இதா இருக்கு, பாதை இதா இருக்குல்லடா படி, அவ்வளோதான். ஆனால் வெள்ளியங்கிரிக்கெலாம் படியை போட்டிருக்காங்கன்னா அவங்களாம் பெரிய விஷயம் தான்டா மாப்பிள்ள. போட்டிருக்கேன். அது செதுக்குன்னு இருக்கிற மாப்பிள்ள. கல்ல செமந்து போய் போட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் மனுஷங்க நினைக்கிறாரு. ரெண்டாவது அந்த மேலே இருக்க மலைக்கே பொருள் தூக்கி போவாங்கல்ல, நம்ம லெக்குக்கு இப்படி போட்டு அடின்னு அடிச்சு அந்த லெக்கை கொண்டு போயிடுவான். அவங்க அழகா அவர்த்தெல்லாம் லெக்க பார்க்குறேன். எல்லாமே ஒரு ஜிம்முக்கு இது பாடி பில்டர் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கான் அவனுக்கு லெக்கு மட்டும். பாடியில் அப்படி இல்லை. வேற யாராவது பிடிங்க, கை வலிக்குது. படுத்தே விட்டானையான்ற மாதிரி படுத்துட்டானா? சார் நான் நேரத்தில் படுத்துறியான். தண்ணியை பிடிச்சாரியா ஒட்டுக்காடா கையை வச்சு எப்படி தருமாண்ணா? நேரங்க அதெல்லாம் நியாயமா? நீ மட்டும் செய்யலாம் போவியா? இது என்ன தெரியுமா? மந்திப்பியா? அது என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்கு? இது என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்கு? இது வந்து அதோட ஸ்போமு நல்ல வேலையா கிடக்குறது. அனைத்து கிடக்குறது விழுந்துடாதுல அது. விளையாடுறா மாப்பிள்ள, ஏன் பயப்படுறா? போனே ஆடிக்கிறிக்க பின்னான்றல. ஆடு ஆனால் விளையாடு. அதுக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அது உனக்கு புரிஞ்சு வச்சிருக்கியா இல்ல அது கேட்க நல்லா இருக்கு வச்சிருக்கியா? என்னது புரிஞ்சு? அது அப்படியே அந்த இடத்த ஒரு ஜூம் பண்ணேன். அந்த இடத்துக்கு ஒரு கதை சொல்றேன். இல்லையா அது அந்த இடத்துக்கு புளி மரமா இருக்கு. இந்த இடத்தெல்லாம் பாத்துங்க. ஒரு டயத்துல வந்து இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. இந்த ஏரியாவில் கிணறு நிறைய இருக்கு, ஆனால் தண்ணி இருக்காது. அப்போ வந்து அந்த கிணத்துல குளிக்க போனோம்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான். அப்போ நாங்கள் சாணி அந்த காட்டுக்கு சாணி அள்ளி போட்டுலாம் அந்த கிணத்துல குளிச்சு காலெல்லாம் இருக்கு. அப்புறம் இது இப்போ இப்படின்னு கேட்டுவேன் இந்த ஏரி வந்தான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்ல அங்கிட்டு, அதாவது இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு. இந்த சைட்லாம் அகதாரித்தனமா ஏரி, இங்கிட்டுலாம் ஏரி வந்துருக்கு தூரமா. அங்கிட்டுலாம் அங்கிட்டு போய் காமிப்பாங்க. ஏய் தண்ணி காய்ச்சி அப்படியே வீடியோ நம்ம ஒரு காசு சொல்றேன். இப்போ இந்த லைட்டை தூக்கி பிடிச்சி இந்த பள்ளம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, முன்னாடி அது பெரியவங்கலாம் சொல்றாங்களா அந்த இல்லை, சின்ன பையன் வர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து ஆழமா இருக்கும், இதுக்குள்ள ஒரு குகை மாதிரி போகும் பள்ளத்துக்குள்ள
அது வழி நீங்க போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த தப்பமா இருக்குங்களா உள்ள கோயிலுக்குள்ள அதுக்குள்ள வெளியே வருவீங்க அப்படிலாம் காசு சொல்லி நம்பிக்கை இருந்த காலம்லாம் இருக்கு. அப்புறம் இந்த வெங்காய தாமரை இருக்கு, அதுக்குள்ள நம்ம விழுந்து முடியும், அது நம்ம காலு கையெல்லாம் சுத்திக்கிறேன் என்னவோ சொல்லி நான் வந்தா இங்க மட்டும்தான் அங்கேயே கை காலம் நினைச்சிட்டு தண்ணியை பார்க்க இவ்வளவு கேவலமா இருக்கு. என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு, உலகத்திலே மினரல் வாட்டர் இருக்கு பாரு, அதை விட டேஸ்டா இருக்குது. ஆனா இப்ப நான் குடிக்க போறேன்னு கேட்டீங்கன்னா குடிக்க மாட்டேன். அப்ப ஏறி வந்துட்டு தவளையாதான் இருக்கேன். அப்ப ஏறி வந்துட்டு என்னடா செய்ய அப்படின்ட்டு வெயில்ல வேர்த்து ஒளிய இந்த தண்ணி தான் கொடுப்பேன். ஆனா எதுவுமே ஆகாது, எந்த நோய் வந்ததில்லை இன்ன வரைக்கும். இன்னைக்கு எதாவது தண்ணியை குடிக்கிறாங்க, மினரல் வாட்டர் ஃபில்டர் வாட்டர்ன்றாங்க, என்னென்னமோ குடிக்கிறாங்க. ஆனா நோய் பூரா வந்துருக்கு.